தமிழக சட்டசபை கடந்த மார்ச் 14ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழக சட்டசபையின் இன்றைய கேள்வி நேரத்தின் போது நாங்குநேரியில் பனைப்பொருட்களுக்கான நவீன விற்பனை காட்சி கூடம் அமைக்கப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் பொன்முடி, 376 பனை வெல்லம் தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள், 8 மாவட்ட பனை வெல்லம் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகிறது. பனைமரம் வளர்ப்போர் வளர்ச்சிக்கு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளார். அதேபோல நாங்குநேரியில் பனைப் பொருட்களுக்கான நவீன விற்பனை காட்சி கூடம் அமைக்க பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பனை மற்றும் கல்லுக்கு அரசு விதித்துள்ள தடையை நீக்க அரசு முன்வருமா என்று ரூபி மனோகரன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பொன்முடி, பனையிலிருந்து பதநீர் இறக்கும்போது கலக்க வேண்டியதை கலந்துவிட்டால் போதைப் பொருளாக மாறிவிடும். பனைப் பொருட்கள் இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கல் இறக்குவது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்காலத்தில் பரிசீலிப்பார் என்று தெரிவித்தார்.